காயு, ஆ? இந்த டிசைன்ல வந்த எல்லா சாரியும் வித்து போச்சுடி. சூப்பரா இருக்கு. அக்கா ஆ, அக்கா அங்க பாருங்க. ஏய், நாம சொன்ன நிமிஷத்துல இருந்து வீரக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க ஆ. பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா கமல் இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இங்க பாரு. கோல்ஸ் எப்படி இருக்கு? வாவ். ஓகேவா? நல்லா இருக்கா? அக்கா, செமையா இருக்குக்கா. போக்கா போக்கா, ஒரு கலக்கு கலக்கு. மாறனே உள்ளதா இருக்காங்க. அங்கதான் இருக்காரா? சரி நான் வரேன். ஓகேக்கா. ஓகே. அக்காவை பா. 350 சரி வேஷ்டி ஒரு 139 வேற 139 பிளவுஸ் ஒரு 200 பீஸ் ஜாக்கெட் பீட் 200 ஆ ஷால் ஒரு 500 பீஸ் வேற ஆ சொல்லுங்க பாய். அப்புறம் காட்டன் மெட்டீரியல்ல பீஸ் சுடிதார் ஒரு 500 அந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இல்ல பாய். சரி தம்பி புது மெட்டீரியல் ஒன்று வந்திருக்கு கொடுக்கவா? சரி தம்பி அதுல சாம்பிள் மட்டும் கொடுத்து விடுங்க ஆ. அத பார்த்துட்டு நான் வேணுமா வேண்டாமான்னு சொல்றேன் பாய் ஒரு நிமிஷம். இன்னொரு ஐட்டம் விட்டுட்டேன் அட இருங்க பாய். மா அந்த கையை காட்டு. நல்லா இருக்கா? ஆ கொடு. என்ன பண்ற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஆ. ஏன் கழட்டுற? ஆ சொல்றேன். ஆ. மொத்தமா எல்லாத்தையும் பத்திரமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க புடி. அந்த கையிலையும் மறக்காம கழட்டிடுங்க. ஆ. கொலுசு போட்டிருக்கனே. ஆ, கழட்டிட மாட்டீங்க போ. போறோம். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ரசனையே இல்லாத. தள்ளி நில்லுங்க. சாரி அண்ணி. என்ன ஒண்ணு இல்லையே, சும்மாதான். டேய் ஆ இதுல அடுக்குன சாரியோட பேலன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் எடு. ஆனா இருங்க நானே குடுக்கறேன். இந்தா. உன்னை நான் எடுக்கவே சொல்லலையே. இருக்கட்டும் மாறா, வச்சுக்கோ. ம். டேய் நான் இதுல எத்தனை பீஸ் வந்துச்சு? இதுல 40 பீஸ் வந்துச்சு. 8 பீஸ் மிச்சம் இருக்கு. அந்த ஒயிட் பாக்ஸ்ல 9 பீஸ் இருக்கு. ம். டேய் நான் கவுண்டர்ல இருக்கிற நோட் எடுத்துட்டு வா. நில்லு நான் எடுத்துட்டு வரேன். இந்தா எடுத்துக்கோ, செக் பண்ணு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? ம். பாசமா பேசுறா, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறா. மாறா, ம். வேற ஏதாவது செய்யணுமா? உன் சீட்ல போய் உட்கார்றதா இல்லையா? நான் என் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். உனக்கு ஏதாவதுன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். இது இவ கேரக்டரே இல்லையே. குழப்பறாளே. செக் பண்ணி பார்த்துருவோம். வீரா ஆ, அந்த ஸ்டூல் இருக்குல்ல, ஆ, அதை எடுத்து போட்டு இப்படி உட்கார. சரி. ஓகேவா? வழக்கமா ஒரு விஷயத்த கேட்டா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்டு முடியாதும்பா. இப்ப நான் ஒண்ணுமே கேட்காம உட்காந்துருக்கா.
வீரா ம் அதோ அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. ஆ. இந்தா. ஆ, தரவா? இல்ல இல்ல நானே தரேன். உட்கார். கன்ஃபார்ம் தான். அடுத்த டெஸ்ட் வைப்போம். என்னமோ தப்பா இருக்கு, அத்தைகிட்டே கேட்டுருவோம். என்ன மாற ஃபோன் பண்றா? சொல்லுடா. உனக்கு இந்த பேய் பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊரு புளிய மரத்து கீழே நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு உன் பிளாஷ்பேக் கேட்கறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை எனக்கு. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். வீரா ராத்திரியில் எங்காச்சும் பேய் நடமாட்டு இருக்கிற இடத்துக்கு எதுவும் தனியா போனாலா? ஏன்? இல்ல உன் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளோட காலடி மண் எடுத்துட்டு போய் எங்கேயும் மந்திரிச்சு வச்சிட்டியா? சிச்சி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அவ அப்படிதான் நடந்துக்கிறா. மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்காம வெறப்பா தெரிஞ்சிட்டு இருக்கிறவ இப்ப என்னடானா மகுடி காடுற பாம்பு மாதிரி நான் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கா. புதுசா அன்பாலாம் நடந்துக்கிறா. என்னைய பார்த்து பார்த்து கவனிக்கிறா. எனக்கு சுத்தமா புரியல. அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அது வீரா மாதிரியே தெரியல. டேய், அவ எப்பயும் போலதாண்டா இருக்கா. உன் கண்ணுக்கு தான் கண்டதெல்லாம் காமலங்கிற மாதிரி மஞ்சளா தெரியுது. அப்படி உனக்கு கோளாறு இருந்ததுன்னா கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை பாரு. சும்மா அவளை குறை சொல்ற வேலையெல்லாம் வேணாம். நான் கண்ணாடி வாங்கி மாட்டேன். டே மாறா, என்னமோ நடக்குது, ஏதோ மர்மமா இருக்கு.